வாழ முடியாத நிலையிலே வடகிழக்கில் இளைஞர்கள் நாட்டை விட்டு செல்கின்றனர். சாணக்கியர். பெண்களுக்கு எதிரான பாலியல் சித்திரவதை தொடர்பில் விசேட போலீஸ் பிரிவு. ரஜீவன். ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் ஆறாத கண்ணீரோடும் பல தசாப்த கால ஏறுமாறான காத்திருப்போடும் விவரிக்க முடியாத வலியோடும் பின்னி பிணைந்த ஒரு அதி உணர்வு பூர்வமான மனிதாபிமான பிரச்சனையாகும் வடக்கு ஆளுநர். நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு. முல்லைத்தீவில் இன்று முதல் அஞ்சல் வாகன சேவை ஆரம்பம். மயிலிட்டியில் 3வது வெள்ளியாக தொடரும் போராட்டம். இலங்கை வியட்நாம் நேரடி விமான சேவை ஆரம்பம். ஜனாதிபதி வெளியிட்டு அறிவிப்பு. கபில சந்திரசேனவின் மரணத்தில் சந்தேகம். மொட்டு கட்சி வெளியிட்ட தகவல். ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பெறுமதியான வீடு. மொட்டு கட்சி சிஐடிஎல் முறைப்பாடு. நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகள் குறித்து உத்தியோகபூர்வ விசாரணைகள் ஆரம்பம். நாடாளுமன்றத்தில் ஜீவன் எம்பிக்காக முழக்கமிட்டு ராமநாதன் அர்ச்சுனா. கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வில் 17 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு இளைஞர்கள் இங்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்ட பின்னரே ஏழ்மையின் மத்தியில் நாட்டை விட்டு செல்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். இந்த வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளிலே வேலைகளுக்கென்று சொல்லி சென்று மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த நாட்டை விட்டு செல்கிறார்கள். இவர்கள் முகம் கொடுக்கும் இந்த பிரச்சனையை பற்றி இந்த பிரேரணையின் ஊடாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது விட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னென்று சொன்னால் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஒரு படம் ஒன்று இருக்கின்றது, ஆடு ஜீவிதம் என்று. இந்த ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படத்தை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தால் அந்த திரைப்படத்திலே பல இளைஞர்கள் பல யுவதிகள் வெளிநாடுகளுக்கு சென்று, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அவர்களுக்கு நடக்கும் சில சம்பவங்களை பற்றி அந்த திரைப்படத்திலே மிக தெளிவாக தெரிகின்றது. அந்த விடயங்கள் எங்களுடைய இலங்கையிலேயும் அந்த அவ்வாறான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, ஒரு இளைஞர்கள் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தால் அவர்கள் ஓரளவு வசதி உள்ளவர்கள் தான் செல்வார்கள். ஆனால் எங்களுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையம் போன்ற பிரதேசங்களில் இருந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செல்லும் பொழுது வீட்டிலே தாய்க்கு அஸ்வசம கூட இல்லாமல் செய்கிற நிலைமை இருக்கின்றது. வெளிநாடுக்கு போனால் தாயினுடைய அஸ்வசம வெற்ற அளவுக்கு மோசமான நிலைமைகளும் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் வெளிநாடுக்கு சென்றதுக்கு பிறகு கௌரவ முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முன்மொழிந்த இந்த ஒரு லீகல் எய்ட் வழங்குவது இது மிக தேவையான ஒரு விடயம். ஏனென்றால் வெளிநாடுக்கு செல்லும் பொழுது பலருக்கு இங்கே பிரதி அமைச்சர் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் பீரோக்கு பிரதி அமைச்சர் கௌரவ அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இருக்கின்றார். இந்த ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் செல்லும் பொழுது பலருக்கு இந்த டூரிஸ்ட் வீசாலே போகக்கூடாது என்றது கூட அடிப்படை விடயம் கூட தெரியாமல் பலர் டூரிஸ்ட் வீசாலே அந்த நாடுக்கு செல்வது பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அங்கே சென்றதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு போகும். அப்போ இது சம்பந்தமாக இந்த போலியான ஏஜென்சிஸ் இயங்குவதெல்லாம் அரசாங்கம் ஓரளவு கட்டுப்படுத்த வேணும். சரி, அவர்கள் அங்கே சென்றதுக்கு பிறகு உண்மையிலே நான் நினைக்கிறேன் குவைட், கட்டார், எல்லா இந்த சவுதி அரேபியா இதெல்லாம் சேர்த்தா லட்சக்கணக்கானவர் இருக்கிறார்கள். அப்போ வெளிவிவகார அமைச்சுக்கும் இந்த எண்ணிக்கை இத்தனை பேர் எண்ணிக்கை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விடயம். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களே என்னிடம் பலர் பேசியிருக்கிறார்கள். வெளிநாடுக்கு சென்று විනාඩි 2යි කරුමන්ත්‍රීතුමා. ඔව් මං හිතන්නේ අපිට බෙදලා දෙන එකේ වැඩිපුර විනාඩි 2-3ක් දෙන්න. இது வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் சில நேரங்களிலே வெளிநாடுக்கு சென்று அந்த வேலை செய்கிற கம்பெனியுடன் முரண்பட்ட பிறகு அவர்களுக்கு தெரியாமல் அறியாமல் சில நேரங்களிலே அந்த விசா காலப்பகுதி முடியும் வரைக்கும் ஒரு சிலர் கொண்டு அவர்களை வைத்திருப்பார்கள். இது நடந்த சம்பவம் சில பெண்களுக்கு நடந்திருக்கு. இன்னொரு தெரிஞ்சவருடைய வீட்டிலே நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்று எத்தனையோ மாத கணக்காக அவங்களை வீட்டிலே வைத்து சித்திரவதை செய்து வேலை வாங்கி கடைசியாக பார்த்து அவர்கள் விசா இல்லாமல் வேலை செய்தபடியினால இலங்கைக்கும் திரும்பி வர முடியாது. அந்த நாட்டிலே சட்டங்களுக்கு அமைவாக வழக்குகளுக்கு சென்று தான் பெற வேணும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள்
மீண்டும் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற வளவு வீடு எல்லாம் அடகு வைத்து தான் வெளிநாட்டுக்கு செல்வது. அந்த நாடுக்கு சென்ற பிறகு திருப்பி இலங்கைக்கு திருப்பி அனுப்புறதுக்கு டிக்கெட் வாங்க சொன்னால் அவர்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு வசதி இல்லை. இப்படி பல இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்கள், இந்த நாட்டுக்குள்ளே சரியான தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க இல்லாட்டி தங்களுடைய வாழ்க்கையை சரியான வகையிலே முன்னெடுக்க முடியாத காரணத்தினால்தான் இன்று பல இளைஞர்கள் கட்டார், துபாய் போன்ற பல பிரதேசங்களில் இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறைந்தது அவர்களை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக, அரசியல்வாதிகளாக, இந்த நாட்டு பிரஜைகளாக நாங்கள் தவறியிருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டிலே உருவாக்குறதுக்கு. ஆனால் குறைந்தபட்சம் நாட்டிலே தேவையான எதிர்காலத்தை உருவாக்க முடியாதபடியினால் வெளிநாடுக்கு சென்றவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களை அந்த நாட்டிலே பாதுகாக்கிறதாவது எங்களுடைய அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது அனைவருடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். அந்த நாடுகளில் அவங்க சென்றதுக்கு பிறகு குறைந்தபட்சம் இந்த நாடு இன்று பங்களோத் நிலையிலிருந்து வெளியில் வந்ததிலே பெருசாக முதலீடுகள் வந்து இந்த நாடு பங்களோத்திலிருந்து வெளியிலே வரவில்லை. டூரிசம், சுற்றுலா பயணிகள், மற்றது வெளிநாட்டிலே இருந்து நாட்டுக்குள்ளே வரும் அந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸை வைத்து தான் அந்த சம்பளத்தை அனுப்புறதுக்காகத்தான் இன்று ட்ரெஷரியிலே $6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கின்றது. அப்போ அவர்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் அந்த உதவிகளை புரிய வேணும். இறுதியாக அந்த நாடுகளுக்கு சென்றதுக்கு பிறகு அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தவறியதுக்கு பிறகு சில சந்தர்ப்பங்களிலே சிலர் தற்கொலை செய்திருக்கிறார், தங்களுடைய உயிரை பறித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இந்த கடந்த 2 வாரத்துக்குள்ளே மாத்திரம் தங்களுடைய உயிரை பறித்து கொண்ட ஒரு சில இளைஞர்களுடைய சடலங்களை மீள இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு අමතර කාලයක් ලබාගෙන තියෙන அவசான் கர்ணமாத்துமா அந்த இலங்கைக்குள்ளே அவங்களுடைய சடலத்தை கொண்டு வருவதற்கு நான் சில நேரத்திலே அவர்களுக்கு அந்த எம்பசி இல்லாட்டி கொழும்புல ஏர்போர்ட், குவாரண்டைன், ஹாஸ்பிட்டல் என்று பேசியிருக்கின்றேன். இதிலே மிக முக்கியமாக கௌரவ பிரதி அமைச்சர் உடைய கவனத்துக்கு கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே நான் நினைக்கின்றேன், கட்டாரில் இருந்து மாத்திரம் இலங்கைக்குள்ளே ஒருவருடைய சடலத்தை கொண்டு வருவதாக இருந்தால் ஒரு நான் இன்ஃபெக்ஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்லி கேட்கிறார்கள் கொழும்பு ஏர்போர்ட்லேயே, அது அந்த காகோலை ஏற்றுவதற்கு. ஆனால் அந்த நாட்டிலே அந்த நான் இன்ஃபெக்ஷன் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. அப்போ அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸாகத்தான் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி எடுத்து கொண்டு வர வேண்டும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கொழும்பு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு டாக்டர் ஒருவர் பகல் 12 மணிக்கு வந்த அந்த நான் இன்ஃபெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கேட்டு வந்ததுக்கு மாலை 8 மணி வரைக்கும் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சொல்ல நான் என்ன செய்வது, இதுக்கான ஒரு பொறிமுறை இல்லை என்று. பிறகு நாங்கள் பல நெருக்குவாரங்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் பலருடன் பேசி அந்த அனுமதி எடுத்து கொடுத்தோம். அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தையும் தந்து இந்த மிக முக்கியமான ஒரு பிரேரணையை, ஒரு தனிநபர் பிரேரணையை முன்வைத்த அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி, முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி எனக்கும் நேரம் தந்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பெண்களுக்கு எதிரான சித்திரவதை மற்றும் பாலியல் வழக்கு தொடர்பில் விசேட போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குறிப்பாக இலங்கையுடைய பெருந்தோட்ட தொழிலிலே ஈடுபடுகின்ற பெண்கள், அதே போன்று ஆடை தொழிற்சாலைகளிலே அதிகமான பெண்கள் வேலை செய்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக பெண்கள் செல்லுகின்றார்கள். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் செல்லுகின்றார்கள். அதிலே கூடுதலாக பெண்கள் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையிலே இந்த பெண்களுடைய கௌரவத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணை உண்மையிலே காத்திரமானது. அதை மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 3,14,000க்கும் அதிகமானவர்கள் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய நாடானது இந்த அந்நிய செலாவணி ஊடாகத்தான் அதிகமான பண வருவாயை பெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட அவர்கள் அனுப்புகின்ற 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணியாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அவர்கள் அனுப்புகின்ற இந்த அந்நிய செலாவணியானது நாட்டுடைய செழுமைக்கு பங்காற்றுகின்ற அதேவேளை அவர்கள் எதிர்நோக்குகின்ற பாரிய பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் இந்த சட்டங்களையும் நாங்கள் அதிகரிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இதனுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக சட்டங்களை நாங்கள் திருத்தி வருகின்றோம். அது வெகு விரைவிலே இந்த நாட்டிலே அமுலுக்கு வரும். குறிப்பாக சொல்லப்போனால் 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக எதிராக
356 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 2023ஆம் ஆண்டை விட 2 மடங்காக அதிகரித்து காணப்படுகின்றது. அவ்வாறான வழக்குகளிலே 1977 வழக்குகள் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் விசேட அலகு ஒன்றை உருவாக்க வேண்டும், அதை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அதிலே எங்களுடைய பிரதி அமைச்சர்களும் முழுமையான பங்களிப்பு வழங்குவார் என்று நான் நம்புகின்றேன். அதே போன்றுதான் 2024ஆம் ஆண்டிலே ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யங்களிலே வீட்டு பெண்கள் அடிமைகளாக விற்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. அதேபோன்று சுற்றுலா விசா மூலம் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் பாலியல் சுரண்டல்கள் மற்றும் ஏனைய நிதி சுரண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவது நாங்கள் எல்லாரும் அறிந்த விடயம். எனவே மாபியா இந்த தொழிலாளர்களை மையமாய்த்து அவருடைய உழைப்பையும் பணத்தையும் சூறையாடுகின்ற இந்த நிகழ்வுகள் முழுமையாக தடுக்கப்பட்டு எங்களுடைய நாட்டு மக்கள், எங்களுக்கு வருமானம் தருகின்ற அந்த மக்களுக்கு கௌரவத்தை வழங்கும் பாதுகாப்பையும் உரிமையையும் வழங்குவதற்காக நாங்கள் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பது ஒரு நிர்வாக அமைப்பாக தான் இருக்கின்றது, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் நான் இந்த இடத்தில் ஒரு ஆலோசனையும் கூற விரும்புகின்றேன். சித்திரவதை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு குறித்து விசாரிக்க சிஐடி அல்லது போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்த விசேட விசாரணை பிரிவு ஒன்றை இந்த பணியகத்துக்குள்ளே நாங்கள் அமர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய வலு அதிகமாக இருக்கும். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வசிக்கின்ற ஒருவர் அண்மையிலே மத்திய கிழக்கு நாட்டிலே பணியாற்றியிருந்தார். அவர் தவறுதலாக ஒரு பில்டிங்கிலிருந்து விழுந்து அவர் இடுப்பு கீழாக வழங்காத நிலைமை ஒன்று காணப்பட்டது. அவர்கள் எங்களை தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் பல முயற்சி எடுத்த போதும் அவர்களுக்கு அதிகமான காப்புறுதி பணம் அந்த நிறுவனத்தால் வழங்கப்பட்ட போதும் அந்த பணம் சுரண்டப்பட்டு சூறையாடப்பட்டு அவருடைய வாழ்க்கை நிற்கதியாக இந்த நிலைமை இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பெண்கள் நிலைமைகளும் காணப்படுகின்றது. அவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்களை அணுகுவதற்கு நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே அந்த கஷ்டங்களை நாங்கள் போக்கி சட்ட திட்டங்களை இலவாக்கி இலகுவாக அந்த நாடுகளோடு சட்ட ரீதியான ஒரு பொறுமுறையை உருவாக்கி எங்களுடைய நாட்டு மக்களுக்கு குறிப்பாக வெளிநாடுகளிலே வேலை செய்ய போகின்ற அந்த நபர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய அரசாங்கமானது அண்மை காலங்களிலே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சட்டவிரோதமான இந்த ஏஜென்சிகளை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம், தடை செய்திருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு வழிகளிலே முயற்சித்தாலும் நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் இதை செயல்படுத்த வேண்டும். எனவே சட்ட ரீதியான சட்டங்களை உருவாக்கி கொண்டு இந்த அமைப்புகளை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும். எமது வடமாகாணத்தை பொறுத்தவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் என்பது வெறும் அரசு திணைக்களங்களில் காகிதங்களில் உறங்கும் ஒரு சாதாரண கோப்பு சார்ந்த விடயம் அல்ல. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் ஆறாத கண்ணீரோடும் பல தசாப்த கால காத்திருப்போடும் விவரிக்க முடியாத வழியோடும் பின்னி பிணைந்த ஒரு அதி உணர்வுபூர்வமிக்க விடயம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு வேலை திட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன் விருத்தி நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விசேட அதிதியாக உரையாற்றும் போதே அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர். போரால் மிக நீண்ட காலமாக பேரழிவுகளை சந்தித்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை நிலை மாறுகால நீதி பொறிமுறை என்பது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகும். ஒருவர் உயிரிழந்தால் ஏற்படும் வலியை விட அவர் எங்கு இருக்கிறார், என்ன ஆனார் என்று தெரியாமல் காணாமல் ஆக்கப்படுவதால் ஏற்படும் வலி பல மடங்கு கொடியது. இரண்டாவது, ஒரு நாள் தமது உறவு வாசக்கதவை தட்டிவிட மாட்டார்களா என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் அந்த குடும்பங்களின் வலியை அவர்களை தவிர வேறு எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. நிலைமாறுகால நீதி பொறிமுறையில் ஏனைய அலுவலகங்கள் இழப்பீடுகளை வழங்குவது மற்றும் இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமையை வெளிப்படுத்துவது போன்ற கட்டமைப்பு சார்ந்த விடயங்களை கையாளுகின்றன. ஆனால் இந்த காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மாத்திரமே மனித உயிர்களுடனும் உணர்வுகளுடன் நேரடியாக தொடர்படும் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் தொடர்படும் தளத்தில் இயங்குகிறது. இந்த வேறுபாட்டை இதன் ஆழத்தையும் அதிகாரிகள் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் இன்றைய இந்த விழிப்புணர்வு செயலமைப்பின் உண்மையான நோக்கத்தை உங்களால் உள்வாங்க முடியும். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து அந்த குடும்பங்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்கும் பொறிமுறை ஒருபுறம் சுயாதீனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சமாந்தரமாக
எமது நிர்வாக கட்டமைப்பு இந்த குடும்பங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்துள்ளதா என நாம் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். துயரங்களால் துவண்டு போய் எமது அரசு அலுவலகங்களின் படிகளை நாடி வரும் அந்த மக்களை நாம் அவர்களுக்குரிய கௌரவத்துடன் நடத்தினோமா, அவர்களின் தேவைகளை மேற்கொண்டு பூர்த்தி செய்தோமா, அல்லது பணியால் விழுந்தவனை மாணவரி மிதித்த கதையாக ஏற்கனவே பெருந்துயரில் தவிர்க்கும் அந்த உறவுகளை நாமும் அலக்களித்து அதிகாரத்தின் ஒருமாப்புடன் அலட்சியப்படுத்தி இருக்கின்றோமா? இந்த குற்றச்சாட்டை நான் நினைத்து அதிகாரிகள் மீதும் ஒட்டுமொத்தமாக சுமத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கு உதவும் விடயத்தில் கூட நமது அதிகாரிகளத்தில் ஒருமித்த மனிதாபிமானமிக்க நிலைப்பாடு ஒன்று இன்னமும் முழுமையாக உருவாகவில்லை என்றே நான் கருதுகின்றேன். நீதியை தேடும் பொறுமுறை ஒருபுறம் தொடரும் அதேவேளை அந்த குடும்பங்களின் அன்றாட பொருளாதார இருப்புக்காக கிடைக்க வேண்டிய காணாமல் ஆக்கப்பட்டவரின் ஓய்வூதியம், ஊதிய சிறுமலாப நிதி, ஊதிய நம்பிக்கை நிதி உள்ளிட்ட கொடுப்பனவுகளை எவ்வித தாமதமின்றி பெற்றுக் கொடுக்க நமது அதிகாரிகள் முன்னிட்டு உழைக்க வேண்டும். நிர்வாக சேவையில் பல தசாப்த கால அனுபவம் உள்ளவன் என்ற அடிப்படையில் காலங்கடந்த இறப்புகளை பதிவு செய்வதில் பதிவாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை நான் நன்கு அறிவேன். ஆனால் ஒருவரை காணாமல் போனவராக அல்லது இறந்தவராக கருதி அவருக்கான சான்றிதழை பதிவு செய்வதற்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஊடாக உள்ள வாய்ப்புகளை எமது அதிகாரிகள் எந்தளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வி என்னுள் எழுகின்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் புலன் விசாரணைகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பதிவாளர்கள் இதனை மிக இலவாக மேற்கொள்ள முடியும். இங்கே ஒன்றை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இறந்தவராக கருதும் சான்றிதழை பெற்றுக்கொண்டால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் நடவடிக்கைகளோ அல்லது உண்மையை அறியும் செயல்முறையோ அத்துடன் முடங்கிவிடும் என தவறான வதந்திகளை பரப்பி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளனர். இது முற்றிலும் தவறானது. நிர்வாக தேவைகளுக்காகவும் நன்மைகளை பெறுவதற்காகவும் இச்சான்றிதழை பெற்றுக்கொள்வதால் நீதியை நோக்கிய விசாரணைகளோ தேடல்களோ ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது. அவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில், குறிப்பாக வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் மனித புதைகுழிகள் அகழ்வு செய்யப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இந்த புதைகுழிக்கும் இடையிலான தொடர்புகளை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்ட ரீதியாக கையாளுவதற்கு அப்பால் உமது நிர்வாக அதிகாரிகளுக்கு இதில் ஒரு பாரிய பொறுப்பு உள்ளது. குறித்த புதைகுழிகள் உள்ள பிரதேசங்களின் புவியியல் அமைப்பு, சூழல் மற்றும் அந்த பகுதிகளில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களின் சாட்சியங்கள் ஊடான கடந்த கால நிலைமைகளை முறையாக ஆவணப்படுத்தி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சமர்ப்பிக்கும் பெரும் பொறுப்பு கிராம அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளருக்கும் உரியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதுவரையில் அது திருப்திகரமானதாக முறையில் அறிக்கையிடப்படவில்லை என்றே கருதுகின்றேன். இது தொடர்பில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் உங்களுக்கு மேலதிக தெளிவுபடுத்தல்களை வழங்கும் என நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கோ அல்லது புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளுக்கோ எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அதற்கான முழுமையான நிதி ஒதுக்கீடுகளையும் தடையின்றி வழங்கி வருகின்றது. கடந்த காலங்களில் ஆட்சியிலிருந்து எவராலும் இவ்வாறானதொரு வெளிப்படையான ஆதரவு வழங்கப்பட்டிருக்கவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம், இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பலரும் கடந்த காலங்களில் இதே போன்று காணாமல் ஆக்கப்பட்டு தமது உறவுகளை தேடி அலைந்தவர்கள் தான். காணாமல் ஆக்கப்படுதலின் கொடூர வலி அவர்களுக்கு மிக ஆழமாக தெரியும். அதனால்தான் இந்த விடயத்தில் முழுமையான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதிலும், இந்த குடும்பங்கள் கௌரவமாக நடத்தப்பட்டு அவர்களுக்கான பொருளாதார நன்மைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதிலும் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் இந்த நேர்மையான நிலைப்பாட்டை அதிகாரிகளாகிய நாம் மக்களின் நலனுக்காக சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு கலந்துரையாடல்களை நாம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தி எமது முன்னேற்றங்களை மீளாய்வு செய்வதுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை பேசி தீர்க்க முடியும் என நான் நம்புகிறேன். இந்த விழிப்புணர்வு செயலமர்வு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையையும் நிர்வாகத்தில் ஒரு காத்திரமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என நான் நம்புகிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த அஞ்சல் வாகன சேவை குறைபாட்டுக்கு தீர்வாக இன்று முதல் அஞ்சல் வாகனம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேல் அகிலன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அஞ்சல் வாகன சேவை ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைத்துள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டார். புதுக்குடியிருப்பிற்கான அஞ்சல் பரிவர்த்தனைகள் கடந்த 2021ஆம் ஆண்டு வரை அஞ்சல் திணைக்கள வாகனம் மூலம் இடம்பெற்று வந்ததாகவும், அதன் பின்னர் உரிய வாகன வசதி இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். அஞ்சல் விநியோக தாமதங்களால் நேர்முக தேர்வு அழைப்புகள் உள்ளிட்ட முக்கிய கடிதங்கள் கூட தாமதமாக மக்களிடம் சென்றடைந்ததாக சுட்டிக்காட்டினார். இவ்விடயம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் கவனம்
கவனம் செலுத்தியதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரனுக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த மாதம் பாராளுமன்ற அமர்விலும் இவ்விடயம் முன்வைக்கப்பட்டதாகவும் அப்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அஞ்சல் வாகனம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்ததாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மீண்டும் இவ்விடயம் குறித்து குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்டம் மீண்டும் புறக்கணிக்கப்படுகின்றதா, அஞ்சல் வாகனம் ஏன் அனுப்பப்படவில்லை என கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து உடனடியாக அஞ்சல் வாகனம் அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். வவுனியாவிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்ட அஞ்சல் வாகனம் முல்லைத்தீவு, முள்ளியவளை, புதுக்குடியிருப்பு, உடையார்கட்டு ஊடாக விசுவமடு வரை சேவையில் ஈடுபட உள்ளதாகவும் இதன் மூலம் விரைவு அஞ்சல் சேவைகளை துரிதமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். இதன் மூலம் இனிமேல் அஞ்சல் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படாது என நம்பிக்கை வெளியிட்ட அவர் இச்சேவையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அஞ்சல் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் அஞ்சல் திணைக்கள அதிகாரிகளுக்கு தன்னுடைய நன்றிகளையும் தெரிவித்தார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரை கொமோண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 3வது தடவையாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராடுவோம் போராடுவோம் எங்கள் நிலத்திற்கு, போராடுவோம் போராடுவோம் எங்கள் நிலத்திற்கு. எங்கள் மயிலிட்டி காணிக்கமாதா கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வேம்படி 36 வருடமாக 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் ஆண்டு எங்கள் நிலத்தை விட்டு ஓட விட்டு நடந்து போனோம். அப்படியே சக்கோட்டையில் 5 வருடம் இருந்து அங்கிருந்து கணவரை மறந்து பிள்ளைகளோடு வன்னிக்கு போனோம். வன்னியில் 15 ஆண்டுகள் குடியேறி கடந்த கடைசி யுத்தத்தோடு தான் நாங்கள் செட்டிக்குளமாவுக்கு வந்தோம். அங்கிருந்து இடம்பெயர்ந்து தும்பளையில் 10 ஆண்டுகளாக குடியிருந்தோம். தற்போது வடலாயில் காணி வண்டி வீடு கட்டி இருக்கிறோம். எங்களோட சொந்த இடத்தை விடுங்கோ. இவ்வளவு காலமாக நாங்கள் இடம்பெயர்ந்து எத்தனை வீடுகள் கட்டி நாங்கள் கலைத்து போனோம். எத்தனை வீடுகள், எத்தனை பேர் இடம் இல்லாமல் ரோட்டு வழி எத்தனை வாடகைக்கு வீடுகளிலும் குடியேறி இருக்கிறார்கள். இதற்கு நியாயம் இல்லையோ? எங்களோட நிலத்தையே ஏன் மக்கள் வச்சிருப்பான்? வந்தான் வாரிய வரத்தான் எல்லாம் எங்களோட நிலத்தை வச்சுக்கொண்டு ரசிக்கிறாங்க. நாங்கள் எங்களிடத்தை ரசிக்க மாட்டாமல் எங்கேயே போய் கிடக்கிறோம் சொந்த இடத்தை விட்டுட்டு. இதற்கொண்டு முடிவேனா எங்களோட காணியை நாங்கள் பிச்சு போட்டு போய் இருக்க போகிறோம். எங்களோட துணைவு இருக்கு. சொல்றாரு இதை நிறைவேற்றாரா? சொல்றாரு சொல்லு பல்லக்கு தம்பி கால்நட நேரம் வந்தால் நாங்கள் சந்திப்போம். அவரை என்ன மாதிரி அவற்ற காணி இல்லை, இது எங்களோட உறுதி காணி. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இருந்ததோ இது விடாமல் என்ன நீங்கள் வந்து எங்களோட நம்மளை வச்சு காணி எடுத்து உங்களோட நிலம் போல ஆட்சி செய்து வருகிறீர்கள். நாங்கள் இங்கே அழித்தின வீடு, நாங்கள் தான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டியிருக்கோம். எத்தனை சனம் என்ன வாடகை வீட்டிலையும் இடம்பெயர்ந்து விட சலித்து போச்சு. நம்ம என்ன என்னுடைய பேர் ஜெயந்தி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்படியே வன்னிக்கு போய் வன்னி இடம்பெயர்ந்து இப்போ நாங்கள் வந்து பருத்துறையில் இருக்கோம். எத்தனை வீடு மாறி இருந்திருப்போம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லை. எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லாமல் ஒரு கிண்டி எறியினோம். அப்போ எங்களுக்கு இடத்துல ஒரு சவுக்காலை எங்களுக்கு நிரந்தரமாக கொண்டு கடைசி எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்கள் இடத்துக்கு விட வேணுமெண்டு எவ்வளவு அழுது கடைசியாக மாண்டே போச்சுது. 36 வருஷமாக நாங்கள் இப்படியே எங்கள் தலைமுறையும் முடிய போகுது. எங்கள் இடத்தையும் மிறாங்கள் இல்லை. இவங்களுக்கு என்னாச்சு? எங்களை உறுதியோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அரசாங்க காணி இல்லையே, எங்களை உறுதி காணி ஏன் விட மாட்டாங்களா? இவ்வளோ இடத்தையும் விட்டு போட்டு எங்களை கொஞ்சம் இடத்தை வச்சுருக்குறாங்க பிடிச்சி. அதை விடலாம் தானே, என்னத்துக்காக அவங்க வச்சுருக்குறாங்க? இவ்வளோ இடத்தையும் இந்த அரசாங்க காணியில் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. எங்களை சொந்த காணியை விடுறாங்க இல்லையே. எங்களை வீடு இல்லாட்டையும் எங்களை காணியை விடுங்க. நாங்கள் அதில் இருந்து சாகிறதுக்கு கடைசி கட்டத்தில் நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இடமே தெரியாது. அதில் யார் எங்கே வந்து பிடிக்கிறது? எங்களுடைய அம்மா அப்பா சேர்த்து நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆன முறையில் எங்களை இடங்களை விடுங்கோ நீங்கள். வியட்நாம் ஏர்லைன்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கு வியட்நாமுக்கு இடையேயான நேரடி விமான சேவைகளை தொடங்க உள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் ஓம்
ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடன் இணைந்து பங்கேற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டளவில் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளினதும் உறவுகளை வலுப்படுத்த வியட்நாம் விரும்புவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டோலாம் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஜாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்திற்குரியது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த காரியவசம், சந்திரசேனவின் மரணத்தின் சூழ்நிலைகள் மற்றும் அவருக்கு பிணை பெற்றுத் தருவதற்காக பிணை கையொப்பமிட்டதாக கூறப்படும் நபர்கள் குறித்து கடுமையான சந்தேகம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், கபில சந்திரசேன பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் அவருக்கு பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவரை கைது செய்ய நேற்று நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த வழக்குகள் எப்போது முடிவடையும் என்று யாருக்கும் தெரியாததால் அதன் பொருள் அவர் 5 அல்லது 6 ஆண்டுகள் விளக்கமறியல் சிறையில் இருக்க நேரிடலாம். பிணையாளர்கள் தொடர்பாகவும் ஒரு பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகின்றது. நாங்கள் இந்த விடயத்தை விசாரித்ததில் கபில சந்திரசேன விளக்கமறியலில் இருந்தபோது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அவருக்காக இந்த 2 பிணையாளர்களை கண்டுபிடித்து ஏற்பாடு செய்தது யார் என்பதே கேள்வி. அவர்கள் போலி பிணையாளர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. விளக்கமறியலில் உள்ள ஒருவரால் தானாக பிணையாளர்களை தேட முடியாது. எனவே விளக்கமறியலில் இருந்த ஒருவருக்காக இந்த 2 பிணையாளர்களை ஏற்பாடு செய்தது யார் என்பது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி இந்த 2 பிணையாளர்களின் ஏற்பாடு இந்த விவகாரம் தொடர்பான ஒரு சதியின் பகுதியாக இருக்கலாம். நீதிமன்ற வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. எனவே இதை விசாரிக்க முடியும். நீதிமன்ற வளாகத்துக்குள் இந்த பிணையாளர்களை வழங்கியது யார்? இதில் சிறைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்களா அல்லது இதன் பின்னணியில் CIA BOC அதிகாரிகள் இருந்தார்களா? இந்த 2 நபர்களும் இத்தகைய தன்மை கொண்டவர்கள் என்பதை ஆணையம் எப்படி அறிந்து கொண்டது என்பது குறித்து பொதுமக்களிடையே கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளது. அதன்படி 2 பிணையாளர்கள் வழங்கப்பட்ட செயல்முறை குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபாரிகளின் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மணல் விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் மணல் அகழ்வு மற்றும் மணல் விநியோகம் தொடர்பான 2 முக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டங்களில் அரசாங்க அதிபர், முப்படை அதிகாரிகள், துறைசார் திணைக்கள பிரதிநிதிகள் மற்றும் மணல் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபடும் ஏழை எளிய மக்கள் மற்றும் அரசாங்க கட்டுமான பணிகளுக்கு நியாயமான விலையில் மணல் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க இனிவரும் காலங்களில் துறைசார் திணைக்களங்களின் அனுமதியுடன் மேலதிகமாக அரசாங்க அதிபரின் நேரடி ஒப்புதலும் அவசியமாகும். இது குறித்து புதிய சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும். மேலும் மணல் அகழ்வு நடைபெறும் முக்கிய 3 ஆற்றுப்படுகைகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். மணல் கொண்டு செல்லும் அனுமதி பத்திரங்கள் இதுவரை கைமுறையாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் இனி QR ஸ்கேன் முறை மூலம் டிஜிட்டல் முறையில் ரத்து செய்யப்படும். இதன் மூலம் ஒரே அனுமதி பத்திரத்தை மீண்டும் பயன்படுத்துவது தடுக்கப்படும். பாதுகாப்பு அமைச்சினால் உருவாக்கப்பட்ட விசேட படைப்பிரிவு ஒன்று நேரடியாக அரசாங்க அதிபருடன் இணைந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும். இந்த பிரிவினர் மாவட்டத்துக்கு வெளியில் இருந்து நியமிக்கப்படுவார்கள் என்பதால் தகவல் கிடைத்த 20-30 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு சென்று சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அத்துடன் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் மணல் வியாபாரிகளின் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலம் மணல் விநியோகத்தை சீர்படுத்தவும் சட்டவிரோத மணல் அகழ்வை முற்றாக கட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளர் பசன் ஹஸ்தூரி நேற்று இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பசன் ஹஸ்தூரி,
தற்போதைய அரசின் ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வரும்போது நாடாளுமன்றத்தில் உள்ள ஆளும் தரப்பின் 159 உறுப்பினர்களதும் பல நரம்புகள் அதிரத் தொடங்கியுள்ளன. அதன் வெளிப்பாடே இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் என்று குறிப்பிட்டார். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு சிறிய விளையாட்டு வீடு இருப்பதாக தெரிந்தால் கூட இந்த அரசு சும்மா இருக்க போவதில்லை என்பதை நாடு அறியும். அவ்வாறான நிலையில் ஆதாரமற்ற இவ்வாறான செய்திகளை அரசு திட்டமிட்டு பரப்புகின்றது என்றும் அவர் சாடினார். நீதி அமைச்சரின் அண்மை கால செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர், நீதி அமைச்சர் தனது ஆதரவாளர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு வாய்ப்பாடு வாசிப்பதை போல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து பேசி வருகின்றார். இவ்வாறு அரசியல் மேடைகளில் வழக்குகளை பகிரங்கப்படுத்துவதனூடாக விசாரணைகளின் சுயாதீனத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். அரசியல் லாபத்துக்காக விசாரணைகளை அமைச்சர் திசை திருப்புகிறார் என்றும், இவ்வாறான நிலையில் அரசு முன்னெடுக்கும் விசாரணைகளை மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் என்றும் அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பினார். மலையக மக்களுக்காக ஒரு நிமிடத்தை ஏனும் ஒதுக்க முடியாவிட்டால் எதற்கு இந்த சபையும் ஆளும் கட்சியும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். மலையகத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் நேரம் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மலையக மக்களுக்காக ஒரு நிமிடத்தை ஏனும் ஒதுக்க முடியாவிட்டால் இந்த சபையும் ஆளும் கட்சியும் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து உரையாற்றிய ஜீவன் தொண்டமான், கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இவ்வாறான தாக்குதல்களை தடுப்பதாக பாதுகாப்பு தரப்பு உறுதியளித்திருந்த போதிலும் அவை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்துக்குள் மேலும் 2 தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார். அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2022 மே 9 அன்று அறக்கலைய போராட்ட களத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து வெடித்த போராட்டத்தின் பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. இதன்போது தீக்கிரையாக்கப்பட்ட அல்லது சேதப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதாக கூறப்படும் இழப்பீட்டு நிதியை மீட்பதற்கான உத்தரவை கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அத்தகைய இழப்பீடு வழங்குவது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலதிகமான செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.